அந்த குழந்தை இறந்த விஷயம் பேப்பர்லேயும் டிவிலையும் பார்த்தோம். உண்மையிலே ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது. நிலைத்தடு மாதிரி விழுறாங்கன்னா ஒன்று அந்த வண்டி வேகமாக வந்திருக்கணும். ரோடு சரியில்லை தான். அது நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்க்குறம்போது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. திடீர்னு மக்களே பாதி மழை வருதுன்னா இவங்களே பாதி போட்ட ரோட்டையும் பாதி கொஞ்சம் தோண்டி வைக்கிறது நடக்க தான் செய்யுது. வேகமாக வண்டியில் போகிறாங்க, டக்குன்னு திரும்புகிறாங்க. இண்டிகேட்டர் போகிறது எதுவுமே டக்குன்னு அவங்க இது பண்ணுறாங்க. மெயினாக ஹெல்மெட் போடாதனால தான் அவ்வளோ பிரச்சனையாக வருது. ஹெல்மெட் போடாதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்லாம் போட்டால் கொஞ்சம் அதுவும் தவிர்க்கலாம். நேற்று கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பள்ளி குழந்தை பின்னாடி போயிட்டு சொல்லிட்டு அதில் வந்து அந்த பள்ளம் ஒன்று சொல்லலாம், அந்த அதிகாரிகள் மேலே தான் குறை சொல்லலாம். ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான செய்தி நடந்துச்சுன்னே சொல்லலாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா அந்த துயரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு குழந்தைய வந்து கொண்டு போகிறாங்க, அம்மா வந்து கொண்டு போகிறாங்க ஸ்கூலில் விடுறதுக்காக. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பள்ளம் தடுக்கி வந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்த ஒரு லாரி வந்து அந்த குழந்தைய வந்து ஏற்றிடுது. இது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். இந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் சொன்னேன். ஆனால் ஒன்றும் இல்லை, கோச்சிக்காதீங்க. இந்த சாலை விதிகளில் பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டுச்சு. இந்த பெண்ணை வந்து ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன ஒரு சிறுமியை வந்து கொண்டு போகிறாங்க, தவறி விழுந்துடுறாங்க. இது வந்து யார் மேலே தவறுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பொதுவாக வந்து இரு சக்கரத்தில் வாகனத்தை ஓட்டும் போகும்போது ஹெல்மெட்டு போடணும் அவசியம். ஆமாம். சில பேர் வேகமாக போயிடுறாங்க. சாலை விதிகளை பெரும்பாலானவங்க மதிக்கிறதுல தான் நிசப்தமான உண்மை. அதனால் பாதிப்பு ஏற்படும் போது தான் பின்னாடி துடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை இறந்த விஷயம் பேப்பர்லேயும் டிவிலையும் பார்த்தோம். உண்மையிலே ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது. நிலைத்தடு மாதிரி விழுறாங்கன்னா ஒன்று அந்த வண்டி வேகமாக வந்திருக்கணும். சரி. ஆனால் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த மேடு பள்ளம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது அங்கங்கே பார்த்து அழைச்சாக்கடை ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு வைங்களேன், அந்த இடம் பள்ளமாக இருக்கும். நாம் தான் பார்த்து போகணும். சும்மா இப்போ 19 கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்கிறது, நான் கூட குறை சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் இப்போ அரசு மேலே தவறு இல்லைன்னு சொல்கிறீங்களா? அரசு மேலே தவறு இல்லைன்னு சொல்லுவாங்க சார். அரசு வேலை செய்யும் போது ரோட்டில் தாங்க வேலை செய்யும், வீட்டில் வேலை செய்யாது. அந்த வழியாக போகிறவங்க இப்போ இந்த பகுதியில் பள்ளம் இருக்குதுன்னா நான் தொடர்ந்து இந்த பகுதியில் வரவும் எனக்கு தெரியும். அதனால் மழை பெய்யும் போது இல்லைப்பா பள்ளம் நோண்டிருக்காங்க பார்த்து போ அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லி அனுப்புவாங்க. அது போல் ரெகுலராக வரவங்களாம் வந்து அந்த இடத்த கொஞ்சம் பார்த்து வந்திருக்கணும். அரசை குறை சொல்கிறதுக்கெல்லாம் என்ன முகாந்திரம்? அரசு அது வேலை செய்யுது, நாம தாங்க சார் அது வேலை செய்கிறது இருக்கட்டோங்க. அதாவது அங்கே என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா தண்ணி லாரி இந்த டைமில் வராது, எதுக்காக வந்துச்சு, இது வந்து யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க. ஒரு சம்பவம் நடந்த பிறகு தண்ணி லாரி இந்த டைமுக்கு வரலாமா வரக்கூடாதான்றதெல்லாம் அப்புறம். தண்ணி லாரி வருதுன்னா தண்ணி லாரி எதுக்கு வருது? மக்களுடைய தேவைகளுக்கு தான் தண்ணி லாரி வருது இல்லைங்களா? அப்போ அவன் அந்த டைமில் வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த டைம் தான் வரணும்னு நாம் முடிவு பண்ண முடியாது. தேவைகள் இருக்கும், அதுக்கு நாம் என்ன பண்ண முடியுங்க? சார் வணக்கம் சார். இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா சாலையிலலாம் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ வந்து இது வந்து அரசு மேலே வந்து குறையா இல்லை பப்ளிக் மேலே குறைன்னு சொல்கிறீங்களா? அரசு மேலே குறைங்கிறத விட நமக்கு டிராஃபிக் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கான விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் தான். அதுபோக மக்களுமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை உண்டோ அதை எல்லாத்தையும் பின்பற்றணும். ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போடணும். நிறைய பேர் ஹெல்மெட் போடுறதில்ல. சிலர் ஹெல்மெட் கொண்டு வந்தாலும் முன்னால் வச்சுட்டே ஓட்டுறாங்க. தூரத்தில் போலீஸை பார்க்கும்போது தான் டகான்னு எடுத்து மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் தவறுகள் நடக்க தான் செய்யும். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம போலீஸ்காக இல்லாமல் நமக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம்னா இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம், இதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு வந்து சரியில்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ரோடு சரியில்லை தான். அது நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்க்குறம்போது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. திடீர்னு மக்களே பாதி மழை வருதுன்னா இவங்களே பாதி போட்ட ரோட்டையும் பாதி கொஞ்சம் தோண்டி வைக்கிறது நடக்க தான் செய்யுது. இதையும் கொஞ்சம் மக்கள் தவிர்க்கணும். ரோடையும் எல்லாருமே கொஞ்சம் எப்பயுமே ரோடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் ஸ்மூத்தாக போகிறதுக்காக தான் பண்ணுறது.
மெயின் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே வர்ற ரோடுகள் தான் இது, ஊருக்குள்ளே வர்ற ரோடுகள் கொஞ்சம் இதாக இருக்குது. அதையும் கொஞ்சம் சரி பண்ணுறது நல்லது. இப்போ விபத்துகள் ஆகுதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்சி தான் சொல்கிறாங்க. அர்ஜென்சி தானே முக்கியம். அர்ஜென்சி போடுறதுனால தான் வந்து நடக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அர்ஜென்சி தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா 7:50 தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாங்க. நமக்கு தெரியும் முதல் நாள் போகும்போது லேட் ஆகுதுன்னா தெரியும், அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், அடுத்த நாளும் அப்படி தான் போகிறாங்க. அப்படிங்கிறப்ப பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்ன இப்போ திரும்ப ஒரே விஷயந்தான், மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, சிட்டி அதிகமாகிடுச்சு, சிட்டி அதே தான் இருக்குது, ரோடு அதே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம தான் பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னக்கூட்டி 8 மணிக்கு போகணுமா, ஒரு 7 மணிக்கோ 7:30க்கோ அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னால் போகிறதால ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது. அங்கே போய் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாமே. அப்படியே கடைசி நேரத்தில் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்காக டென்ஷனாக விரட்டி ஓட்டுறது, சந்துக்குள்ளே பூந்து ஓட்டுறது, இந்த லாரி கடியில் விட்டுலாம் சொல்கிற மாதிரி ஓட்டுறதுலாம், அப்படி போனால் இந்த மாதிரி விபத்துகள் தவிர்க்கவே முடியாது. இதை விட என்னென்னா இப்போ இது எப்படி இதாகுதுன்னா, ஒழுங்காக போகிறவங்கள வந்து இவங்க போய் இது பண்ணி விட்டுருக்காங்க. அது வேற ரொம்ப நடக்குது, அதனாலேயும் ரொம்ப பாதிப்பு நடக்குது. அதனால் சேஃப்டியாக பார்த்து போய்க்கிறது நல்லது. ஒரு நிமிஷம். வணக்கம் பிரதர். வணக்கம். இப்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாலை விதிகளில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ வந்து இது வந்து யார் காரணம் நினைக்கிறீங்க? அரசு காரணமா இல்லை வந்து பப்ளிக் காரணம் நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே காரணம். எதனால 2 பேரும் காரணம் சொல்கிறீங்க? ஒரு பள்ளம் தோறாங்கன்னா ஒரு முன்னாடியே கொஞ்சம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஒரு பள்ளம் தோறாங்கன்னா சில விஷயங்களில் சில இடத்துல வந்து ரோடு நல்லா இருக்குது, சில இடத்துல வந்து திடீர்னு பள்ளம் போட்டுருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா தினமும் வரவங்க நைட்டு பார்க்கும்போது பள்ளம் தோண்டிட்டா அந்த மக்களுக்கு தெரியாது. அந்த பள்ளம் தோன்றவங்க அதிகாரிகள் என்ன எதுக்காக தோன்றாங்க வெகு விரைவில் சீக்கிரமாக அந்த பள்ளம் தோன்றதை மூடினாங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம். பட் ஆனால் பப்ளிக் மேலேயே நீங்கள் மிஸ்டேக்னு சொல்கிறீங்களே. பப்ளிக்கும் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2 ஹெல்மெட் போடணும். அந்த ஃப்ரண்ட்டில் ஓட்டுறது மட்டும் ஹெல்மெட் போட்டால் போது, பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடணும். சரி 2 பேரும் வந்து ஹெல்மெட் போட்டாலும் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுது, கொஞ்சம் விபத்தை தடுக்கிறத கூட அந்த உயிர் சேதத்தை தடுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆக்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜென்சினால தான் சொல்கிறாங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இதனால என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? எல்லாருமே வந்து அந்தந்த அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க சீக்கிரமாக ஓடுறாங்க. ஏன்னா காலையில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ வேலையில் போயிட்டு கரெக்டாக நம்ம ஓனருக்கு முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் வேகம் தான். வேகன்றது பார்க்கும்போது வேகம் தான், அதில் கொஞ்சம் நிறைய ஆகும். ஆனால் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்லாம் போட்டால் கொஞ்சம் அதுவும் தவிர்க்கலாம். நேற்று கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பள்ளி குழந்தை பின்னாடி போயிட்டு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த பள்ளம் ஒன்று சொல்லலாம், அந்த அதிகாரிகள் மேலே தான் குறை சொல்லணும். அதிகாரி தப்பு பண்ணுறது தான் அரசு மேலே குறை வரும். அதிகாரிங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த பள்ளம் தோன்றதை சீக்கிரமாக மூடியிருந்தால் அரசுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து ஹெல்மெட், நம்ம ஹெல்மெட் போடுறது ரொம்ப இப்போ முக்கியம்னு சொல்லலாம். அதுதான் ஒரு கஷ்டமாயிடுச்சு நேற்று ஆக்சிடென்ட் ஆனது. சொன்னேன். ஆனால் இப்போ இந்த சாலை விதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? இது வந்து அரசு மேலே தவறுன்னு சொல்றீங்களா இல்லை பொதுமக்கள் மேலே தவறுன்னு சொல்றீங்களா? பொதுமக்கள் மேலே தான் தவறு. ஏன்னா பொதுமக்கள் ஹெல்மெட் யாரும் போகிறது கிடையாது, ஓவர் ஃபாஸ்ட்டு நிற்கிறது கிடையாது, சல்லுன்னு போகிறாங்க. குழந்தைங்க ஹெல்மெட்டும் போகிறது கிடையாது, வேகமாக போகிறாங்க, சட்டனா பிரேக் அடிக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் தான் வந்து எச்சரிக்கையாக போகணும். நம்ம வந்து இல்லை இப்போ அந்த குண்டு குழியமாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க சாலையிலலாம். குண்டு குழியுமே அந்த எங்கள் ஏரியாவில் எதுவுமே எதுவும் கிடையாது. இல்லை சில ஏரியாவில் இருக்கு, அதான் நானும் பார்த்துருக்கேன். பல இடத்துல பார்த்தோன்னா சாலைகள் நல்லா தான் இருக்குது. ஆனால் சில இடத்துலலாம் பார்த்தா அந்த வேலைகள்லாம் பார்க்கறதுனால குண்டும் குழியமாக இருக்குது, அதை மூடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் வந்து ஹெல்மெட் மெயினாக ஹெல்மெட் போடாமல் போகிறது தான் வந்து பெரிய ப்ராப்ளமே. வந்து வேகமாக வண்டியில் போகிறாங்க, டக்குன்னு திரும்புகிறாங்க, இண்டிகேட்டர் போகிறது எதுவுமே டக்குன்னு அவங்க இது பண்ணுறாங்க. மெயினாக ஹெல்மெட் போடாதனால தான் இவ்வளோ பிரச்சனையாக வருது. ஹெல்மெட் போடாதனால இப்போ காவல்துறையெல்லாம் வந்து பிடிக்கிறாங்களே, அப்போ சரியாக தவறாங்க? இல்லை, அது கரெக்டாக கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து எல்லாருமே எச்சரிக்கை தான் அனுப்புகிறாங்க. ஹெல்மெட் போனால் ஃபைன் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க காவல்துறை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சாலை விதிகளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மதிக்கணும். ஹெல்மெட் வந்து எதுக்காக போட சொல்கிறாங்க? ஹெல்மெட் கட்டாயம் போடணும். 2 பேரும் வந்து ஹெல்மெட்டை வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறை வந்து மிகவும் வந்து போடாதவங்களை வந்து கண்டிப்பாக ஃபைனும் போடுறாங்க. சிலவங்களாம் வந்து இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டும் வாங்கி தரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெல்மெட்ன்றது ரொம்ப முக்கியம். அது போல் பார்த்தீங்கன்னா சாலை விதிகளை வந்து தயவு செய்து மதிங்க. அரசு மேலே தவறு இருந்தாலும் நாம் வந்து ஒரு இடம் போகும்போது, அதாவது தினமும் பயணிக்கிற ரோடு நமக்கு தெரியும், போகிற ரோடை நம்ம கரெக்டாக கவனமாக பார்த்து செல்லணும், பொறுமையாக போகணும். அர்ஜென்ட் தயவு செய்து படாதீங்க. படுறதுனால ஏகப்பட்ட விபத்துகள் ஏற்படுது. ஒரு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோன்னா அது முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணி போகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வந்து கூட்டு செல்கிற பெற்றோர்கள் கவனத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஹெல்மெட்டை போட்டு கூட்டு போங்க.
நீங்க உங்க பக்கம் வந்தாலும் சரி, அரசு மேல என்ன ரோடு சரியில்லை அது சரியில்லை நீங்க சொன்னாலும் சரி, பட் ஆனா நம்ம மேலேயும் வந்து நம்ம பாதுகாப்பு கருதி சில விஷயங்கள்ல போட வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா உள்ளது. இது அதே போல அரசுக்கு எங்களுடைய வந்து ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சிறப்பா இருக்கு, சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நீங்க ட்ரைனேஜ் போடுறதோ பள்ளம் தோண்டி வைக்கிறதோ பண்றாங்க, ஆனா வந்து சிலர் மூடாமையும் விட்டு போயிடுறாங்க. அதை நீங்க உடனடியாக வந்து அதுக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்த்து அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா லாரிகள் கனரக வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு தான் வரும், அந்த டைமுக்கு மீறி வந்து அந்த தேவையில்லாத நேரத்துக்குலாம் வராங்க. அதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நீங்க வந்து அந்த காவல்துறை வந்து அந்த சம்பந்தப்பட்ட வந்து வண்டி மேல வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். சரியான டைம்ல தான் போகணும். சில டைம் வந்து குறிப்பிடாத டைம்ல போனா கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இதனால தான் மிகப்பெரிய ஒரு விபத்துகள்லாம் நடக்குது. நிறைய ரோடுகள்லாம் வந்து போட்ட ரோடுலாம் பாதிக்கப்படுதுன்னு கேட்டால் கனரக வாகனங்கள் அந்த சைடில் பயணிக்கிறதுனால வந்து இது மாதிரி தொடர்ந்து வந்து ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதனால யாரையும் குறை சொல்றதை விட்டுட்டு பொதுமக்களாகிய நம்ம வந்து உஷாரா இருக்கும். நம்ம போற இடம் நம்மளுக்கு தெரியும், அது எந்த மாதிரி இடம் எப்படி பாதுகாப்பாக போகணுன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்பு நலன் கொண்டு ஹெல்மெட் மற்றும் சாலை விதிகளை மதிக்கணுன்றதை கேட்டுக்கிறோம்.